வயதே ஆன மாணவி செல்லின் கிறிஸ்டி தமிழின் 50 பக்தி மற்றும் இலக்கிய பாடல்களை 50 நிமிடத்திற்குள் ஒப்புவித்த அதே வேளை தமிழ் மொழிக்குள் பயன்பாட்டில் இருக்கும் 100 வேற்றுமொழி சொற்களை அடையாளப்படுத்தியுள்ளார். இவருடைய இந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். உலகில் இன்று வாழும் மொழிகளில் முதல் மொழியான தமிழின் நீட்சியை தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக முடிந்தவரை பேசும்போது தமிழில் பேசலாம், தமிழில் கையெழுத்திடலாம், விண்ணப்பங்களையும் முறைப்பாடுகளையும் தமிழில் நிரப்பலாம், அஞ்சல் மற்றும் தூதஞ்சல் அனுப்பும் போது தமிழில் பெறுநர் அனுப்புனர் என்று முகவரி எழுதி அனுப்பலாம். கல்வி மற்றும் வணிக நிறுவனங்களில் வைக்கப்படும் பெயர் பலகைகளில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கலாம் என்பதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த உலக சாதனை நிகழ்வின் நோக்கமாகும் என்று மாணவியை பயிற்றுவித்த கோவை மவுண்ட் கார்மல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் தாளாளர்கள் சுகிர்தா மற்றும் வனிதா போன்றோர் உலக சாதனையை கண்காணித்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன் குறிப்பிடுகையில், வணிகவியலுக்கு தேவையான அனைத்து மொழிகளையுமே கற்று புலமை பெற்றிருப்போம், ஆனால் அடிப்படை வாழ்வியல் பயன்பாட்டில் தமிழ் மொழிக்கே முன்னுரிமை அளிப்போம் என்றார். சோழன் உலக சாதனை படைத்த மாணவிக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ், நினைவு கேடயம், தங்க பதக்கம், அடையாள அட்டை மற்றும் ஃபைல் போன்றவை நடுவர்களினால் வழங்கி பாராட்டப்பட்டது. சோழன் உலக சாதனை படைத்த மாணவியின் மொழி திறனை பாராட்டி சோழன் மழலை மொழி வித்தகர் என்ற பட்டமும் சோழன் நிறுவனத்தினால் வழங்கப்பட்டது. நிகழ்வின் நடுவர்களாக சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன், கோவை மாவட்ட தலைவர் பாலமுரளி கிருஷ்ணன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பெருமாள் நீலமேகம், லலிதா போன்றோர் பங்கு கொண்ட அதேவேளை கோவை மவுண்ட் கார்மல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளாளர்கள் வனிதா மற்றும் சுகிர்தா, ரசாலித் போன்றோர் நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தினார்கள். சோழன் உலக சாதனை படைத்த மாணவியை பள்ளியின் ஆசிரியர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் மாணவர்கள் என பலரும் வாழ்த்தி பாராட்டினார்கள். தலையில மாட்டிக்கிட்டு பின்னாடி பக்தி இலக்கியம் விநாயகர் திருமந்திரம் 5 பாலும் பாலம் பாலன் பக்தி இலக்கியம் விநாயகர் திருமந்திரம் இந்தின் இளம்பிறை போலும் வேற்றினை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை உண்டியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அளவிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. சிவசிவ என்கிற தீவினையாள சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தாமே. தெளிவறியாதார் சிவனை அறியார் தெளிவறியாதார் சிவமும் ஆகார் தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் தெளிவறியாதார் தீரார் பிறப்பே. மகிழ்ச்சி, தேவன், கடவுள், சுபம், நலம், பூஜை, வழிபாடு, தர்மம், அறம், சத்தியம், உண்மை, ஞானம், அறிவு, சிஷ்யன், மாணவன், சாந்தி, அமைதி, நாமம், பெயர், வாசனை, மனம், சக்தி, வலிமை, அக்னி, நெருப்பு, வாயு, காற்று, சந்திரன், நிலா, பாலம், பாலன், குழந்தை, நஷ்டம், இழப்பு, பந்தம், உறவு, லாபம்,
நன்மை. திருநகையத்தி கிரசத்து சரவணமுத்தி குருவித்துக்குற வரையன ஓதும் முக்கட்பரமர்க்குச் சிறுதீன் முற்பட்டது கற்பித் திருவரும் முற்பத்து வர்க்கத் தவரரு மடிப்பேன 10 தலைதத்த கணிதொடு ஒற்றை கிருமத்தை பொருதொடு பட்ட பகல் வட்ட திதிரை இரவாக 10 கிரதத்தை கடைவேல் பச்சை பெயர் மிச்ச தகுபொருள் பச்சை தொழிலட்சம் தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிரவு திக்கட்கொண்டடிக்க களைதொடு கழுதாட திக்குப்பரி எட்ட பயிரவு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திருகடகையன ஓத கொத்து பற கொட்ட கிளமிசை குக்கு குகு கொக்கு குகு குத்தி புதை குப்பிடியன முது கூகை கொட்பொற்ற நட்பற்ற உணரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பரவல பெருமாளே. ಸಂಸ್ಕೃತ ಇಲಕ್ಕಿಯ பாப்பா இங்கே பாரு பாப்பா. சார் இங்கே பாருங்க சார். இங்கே பார்க்கலாம் சார். சார் சார் அப்படியே இருங்க. வணக்கம். இன்றைய நாள் செலின் கிறிஸ்டி எனப்படும் 7 வயது மாணவி தமிழ் மொழியினுடைய பக்தி மற்றும் இலக்கிய பாடல்கள் என மொத்தம் 50 பாடல்களையும் தமிழ் மொழியில் இன்று பயன்பாட்டில் இருக்கக்கூடிய 100 வேற்றுமொழி சொற்களையும் அடையாளப்படுத்தி ஒரு அற்புதமான முயற்சியை மேற்கொண்டார். இந்த முயற்சியின் நேரமானது 17 நிமிடங்களுக்குள் இந்த முயற்சியை இவர் வெற்றிகரமாக நிறைவு செய்தார். இவருடைய இந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். இந்த முயற்சியினுடைய நோக்கமானது உலகில் இன்று வாழும் மொழிகளிலே முதன்மை மொழியான தமிழ் மொழியினுடைய நீட்சியை உறுதி செய்வதற்காக நாம் அனைவருமே கூடிய அளவு முடிந்தளவு தமிழில் உரையாட வேண்டும். கையெழுத்திடும் போது தமிழில் கையெழுத்திட வேண்டும். அஞ்சல் மற்றும் தூதஞ்சல் அனுப்பும் போது பெறுநர் அனுப்புனர் என்று தமிழில் முகவரியிட்டு அனுப்ப வேண்டும். அதே வேளை கல்வி மற்றும் வணிக நிறுவனங்களில் வைக்கப்படும் பெயர் பலகைகளில் தமிழுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் இந்த உலக சாதனை முயற்சியின் முதன்மை நோக்கமாகும். மேலும் இவருடைய இந்த முயற்சியை உலக சாதனையாக அங்கீகரிக்கும் அதே வேளை மழலை மொழி வித்தகர் என்ற பட்டமும் இவருக்கு இன்றைய தினம் வழங்கப்படுகிறது. இவர் முன்னாள் மவுண்ட் கார்மெல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியினுடைய மாணவி என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.